சரவணனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் கூட படித்த பொண்ணு. "நீ எனக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காள்ல, நீ கூட பேசுவேல்ல, அவளோட நம்பரை குட்றா, எனக்கு ஒரு அவசரமாக அவள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ "அஞ்சலியோட நம்பரா?" அப்படின்னு கேட்குறாரு சரவணன். "ஆமாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த வாய்ப்பை வச்சாது நம்ம அஞ்சலிகிட்ட பேசுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நினச்சிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா, இங்கே கதிரோட ஒய்ஃபு போலீஸ்க்கு எழுதியிருந்தாங்கள்ல, அந்த பரீட்சையோட ரிசல்ட் வந்திருக்கு. எல்லோரும் வேலைக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் ரிசல்ட் வருதுன்னொடனே வீட்டிலே எல்லோரும் இருந்துட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு நான் ஃபெயில் ஆயிடுவேணும்னு ரொம்ப பயப்படுது. எல்லோரும் கோமதி ஆகட்டும், பாண்டியன் ஆகட்டும் எல்லோரும் சொல்கிறாங்க, "இல்லைப்பா நீ பாஸ் ஆயிடுவ" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. அந்த பொண்ணு பாஸாகவும் ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு லட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு செந்தில். எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. "நான் போய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துட்டு வரேன்" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. "சரி போயிட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புறாங்க. அதுதான் இன்றைக்கி எபிசோடில் இருக்குது. ஆனால் சரவணனுக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மயிலோட தங்கச்சியை கல்யாணம் முடித்தா இவங்க வீட்டுக்கு எய்த்தாப்பில் வருவாங்க. இவங்க மூஞ்சியில் முழிக்கணுமா? ஐயோ, இவங்க இல்லாமல் இப்போ தானே நம்ம நிம்மதியாக இருக்கோம், நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்காண்டியே எய்த்தாப்பில் கல்யாணம் வேறு முடித்து இங்கே வேறு வரப்போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மயில் தான் இவருக்கு ஜோடியாக வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்டில் ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். பாய்.